வணக்கம். மேசம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. அதே போல் சந்திரனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்கள் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றன. அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல 2ஆம் பாவாதிபதி சுக்கிரன் பலம் பெற்று அமர்வது என்பது ஒரு சிறப்பு. அதனால் வருமான ரீதியில் நல்ல ஒரு அமைப்பும். ஏன்னா 2ஆம் இடம் என்பது வருமானம், குடும்பம், அடுத்ததாக உங்களுடைய வார்த்தைகள், இது எல்லாமே 2ஆம் இடம் குறிக்கும். அதனால் இந்த வகையெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். குடும்ப ரீதியில் நல்ல ஒற்றுமை உண்டாகும். அதே போல் உங்களுடைய வார்த்தைகள் ரீதியில் மற்றவர்களிடம் மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உண்டு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இங்கே குருவை சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு மிதுனத்தில். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியும் 3ஆம் இடத்துல இணைவது ஒரு சிறப்பு தான். ஏன்னா 5, 9 என்பது அதிர்ஷ்ட ஸ்தானங்கள், லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சம ஸ்தானாதிபதியும் அதே போல் பாக்கிய ஸ்தானாதிபதியும் 3ஆம் இடத்துல இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த வகையில் அதே போல் குருவை சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான அமைப்பு உண்டாகும். அதே போல் உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலயமாகவும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சூரியன் குரு இணைவு என்பது சிவராஜ்ய யோகம். இருந்தாலும் உங்களுடைய தகப்பன் வழியின் மூலயமாக சிறு சிறு கஷ்டங்கள், ஏன்னா இங்கே குருவை சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கக்கூடியதுனால உங்களுடைய மன ரீதியில் சின்ன சின்ன கஷ்டங்களை கண்டிப்பாக இங்கே, ஏன்னா 9ஆம் இடம் என்பது ஆழ்மனது. அந்த வகையில் சூரியன் இங்கே குரு இணைந்து இங்கே குருவை அஸ்தங்கம் பண்ணியிருக்கிறதுனால மன அழுத்தத்தை இங்கே உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலியமாக கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறும். அடுத்ததாக இங்கே புதன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய சுகஸ்தானத்தில். இது அவருக்கு பிடிக்காத ஒரு இடம். புதனுக்கு பிடிக்காத ஒரு இடம்னா அது கடகம் தான். அங்கே போய் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய சகோதர அமைப்பு கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர வகையிலும் அதே போல் தைரியம், இது போன்ற அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருந்தது. 3ஆம் இடம் என்பது தைரிய, வீரியம், சகோதர ஸ்தானம். அந்த வகையில் இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருந்தது. இப்போ அவர் 4ஆம் இடத்துல பகை பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தாய் வழி உறவுகள் மூலயமாகவும் ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பிடிக்காத ஒரு இடத்துல பிடிக்காத ஒரு நபர் இருந்தால் எந்த மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ உங்களுடைய சகோதர வகையிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரீதியிலும் உண்டாகும். அடுத்ததாக சந்திரன் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய், கேது, சந்திரன் 3ம் இணைவு பெற்று 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியம், தாய் வழி உறவுகள், அதே போல் வண்டி வாகன யோகம், இது எல்லாமே 4ஆம் இடம். இங்கே சந்திரன் இந்த வாரத்தில் நாளே இணையிறாரு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயினுடைய உடலிலும் கவனம் தேவை. அதே போல் செவ்வாய் கேது இணைவு உங்களுடைய ராசிக்கு அதிபதி மெட்டுக்குடையவரும் 8ஆம் பாவாதிபதி கேதுவுடன் இணைவது ஒரு வகையில் நன்மை தான். வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி இல்லைனாலும் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு சூழல் இருக்காது. அதே போல் ராசிக்கு அதிபதி இங்கே இணையிறதும் அதே போல் சுகாதிபதி இணையிறதும் ஒரு குற்றம்தான். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல் தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 1, 2
ஆகிய தேதிகளில் இங்கே சந்திரன் கண்ணியில் அமர்வார். பரிவர்த்தனை அமைப்பும் பெறது இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். 6ஆம் இடத்துல 6ஆம் பாவாதிபதி வலுப்பெறார். வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். எதிரியினுடைய தொந்தரவுகள் இந்த நாட்களில் 2 நாட்கள் இருக்கும். ஏன்னா புதன் 6ஆம் இடத்துல உங்களுடைய எதிர்த்தன்மையான கிரகம் 6ஆம் இடத்துல போய் அமர்வது என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. எதிரிகளினுடைய தொந்தரவுகள் இருக்கும். கடன் அமைப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை நல்ல விஷயத்தில் பயன்படுத்திக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் 4ஆம் பாவாதி பரிவர்த்தனை மூலம் 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக போய் அமர்ந்துறாரு. அதனால் தாயின் வழி உறவுகள், உடல் ஆரோக்கியம், அதே போல் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்காரு. இப்போ குருவின் பார்வையும் உண்டு. இது ஒரு வகையில் நன்மை தான். தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். மூத்தவர் வகையில் அனுகூலம் உண்டாகும். லாப மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகத்தை விட இந்த சனி பகவானவர் 7.5 சனியினுடைய அமைப்பில் இப்போ விரைய சனியில் இருக்கிறாரு. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விரைய சனியாக வரக்கூடியவர் வருமானத்தையும் கொடுப்பாரு, அளவுக்கு மீறிய செலவுகளையும் கொடுப்பார். அதுவும் இப்போ சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வருமான அமைப்புலாம் நல்லா இருக்கும். குடும்ப அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தாலும் கூட இங்கே 2ஆம் பாவாதிபதி பலமாக இருக்கிறதுனால குடும்பம் அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே போல் இங்கே 12ஆம் இடத்துல விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆனவர் உடல் ரீதியில் தொந்தரவுகளை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு சுபரனுடைய பார்வையும் இல்லை, ராசிக்கு அதிபதியும் ஒரு நல்ல இடத்துல இல்லை. அவர் கேதுவுடன் இணைவு பெற்று இருக்கிறாரு, ராகுவை பார்த்துடுறாரு. இது எல்லாமே ஒரு குற்றம் தான். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் மன சஞ்சலத்தில் நிறைய விஷயங்களை தப்பாக முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியும் சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பில் குடும்பத்தினுடைய ஆதரவை பெற்று இருப்பது மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.